ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மேடோஸ் ப்ரோ தான் பார்த்தோம். இந்த வாரம் வந்திருந்தாரு. இந்த மொத்த வீடியோவும் அவர் கூட சேர்ந்து தான் எடுத்திருப்போம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வாரம் பலாசன்ல ஏகப்பட்ட பொருட்கள் இன்ட்ரெஸ்டிங்கா பார்த்தோம். நெறைய பொருட்கள் வாங்கியுமே இருந்தோம். வாங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒண்ணா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாரி ட்ரோன் தான் பார்த்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, புஷ்லெஸ் மோட்டரோட இருந்துச்சு. அண்ட் இதோட ரேட் பார்த்தோன்னா, நமக்கு 2000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருந்துச்சு. நம்ம கண்ட்ரோலர்லாம் எதுவுமே இல்ல. அண்ட் ஓகே செட் ஆவாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்த கடைக்கு போறப்போ, இந்த வாரம் நெறைய விண்டேஜ் ஐட்டம் பார்த்தோம். ஸோ ஒண்ணு ஒண்ணா காட்டுறேன். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் 1, 2க்கு மட்டும் நான் பேர் சொல்றேன். இது பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை. ஸோ பாடி மட்டும் இருந்துச்சு. தலைய காணோம். அண்ட் இதோட ரேட்லாம் கம்மியா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, இந்த மாரி பிசிபி போர்ட்ஸ் லாஸ்ட் வீக் நம்ம பிசிபி போர்ட்ஸ் பார்த்தோம்ல. ஸோ ஏகப்பட்ட போர்ட்ஸ் போட்டிருந்தோம். நெறைய பேர் கேட்டுமே இருந்தீங்க. நம்மளால வாங்க முடியல. இந்த வாரமும் 1, 2 இருந்துச்சு. ஸோ எல்லாமே வந்து பேர் தெரியாத போர்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விட்டுருங்க. நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்போ எதுவுமே நமக்கு பெருசா அத பத்தி ஒண்ணும் தெரியல. ஸோ நம்ம ஜஸ்ட் வந்து எடுத்து பார்த்தோம். ரேட்லாம் கேட்டோம். ₹100 ₹50 அப்படி தான் சொன்னாங்க. ஸோ அதனால வந்து எடுத்து பார்த்துட்டு வச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வேற கிடைக்குதான்னு பார்க்குறப்போ இந்த மாரி நமக்கு ஒரு மவுஸ் ஒண்ணு கிடைச்சது. இது வந்து பார்த்தோன்னா, நமக்கு டெல்லோட மவுஸ் தான். இதோட கண்டிஷன் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா வந்து நமக்கு அந்த டாங்கல் இல்ல அப்படின்றதுனால திரும்பவும் அத வச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. அண்ட் இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தான் இருந்துச்சு. அண்ட் வெயில்லாம் ரொம்பலாம் அடிக்கலங்க. ஓகேவா இருந்துச்சு. ஸோ வரீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் தண்ணீர் எடுத்துட்டு வந்துருங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு அடுத்த கடையில பார்க்குறப்போ பார்த்தோன்னா, இந்த மாரி நமக்கு இந்த ஷோகேஸ் பொம்மைகள்லாம் 2, 3 இருந்துச்சு. இது எல்லாமே நல்ல கண்டிஷன்ல தான் இருந்துச்சு. ரேட்டுமே வந்துட்டு ஓரளவுக்கு 500, 600 அந்த மாரி ரீசனபிளா தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவா தாங்க இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஹவாயோட ஒரு டாங்கிள் பார்த்தோம். இது வந்துட்டு வைஃபை டாங்கிள்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபைனலி இந்த ஒரு சீலிங் மிஷின பார்த்தோம். ரேட் வந்து ₹100 சொன்னாங்க. செட் ஆவாதுன்னு வச்சுட்டு அடுத்த கடைக்கு போறப்போ, இந்த மாரி நமக்கு இது என்ன சென்சார்னே தெரியல. பட் ஏதோ டெம்பரேச்சர் சென்சார் மாரி தான் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. பிளட் சுகர் சென்சார்ன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நம்ம வந்து ரொம்ப நாளா ஒரு பிரிண்டர் பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது வாங்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் நமக்கு இந்த 5 கலர் வர மாரி பிரிண்டர் கிடைக்கவே மாட்டுது. உங்களுக்கு யாராச்சும் நீங்க சேல் பண்றீங்க அப்படின்னா எனக்கு மறக்காம கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி டாய் ஃபிஷ்லாம் பார்த்தோம். பார்க்க ரொம்ப பெருசா இருந்துச்சு. அழகா இருந்துச்சு. ஷோகேஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவர் பார்த்தோன்னா, கேமரா கேட்டிருந்தாரு. அத நான் வாங்கி ஷார்ட்ஸாவும் ஆல்ரெடி ஒண்ணு போட்டிருப்பேன். ஸோ அவருக்காக தான் இந்த கேமரா வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு பார்த்தோன்னா, விண்டேஜ் கேமரா. ரேட் வந்து ரொம்ப அதிகமா சொன்னாங்க. அப்படி இப்படின்னு பேக்கிங் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, இந்த மாரி நமக்கு நெயில்ஸ்லாம் இருந்துச்சு. ஆணின்னு சொல்லுவோம். இது வந்து மிஷின் கன்ல போட்டு லைக் அந்த கன்ல போட்டு அடிப்போம் தெரியுமா? ஸோ அந்த மாரி ஆணி செட்டா இருந்துச்சு. ரேட் வந்து ஒரு பீஸ் வந்துட்டு 200 அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது பார்த்தோன்னா, இந்த ஹீட்டிங் பேடுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ல. ஸோ இந்த பெயினுக்காக யூஸ் பண்றதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமேட்டு ஃபைனலா இந்த மாரி ஒரு செஸ் காயின் பார்த்தோங்க. இது வந்து நான் வேற ஏதோ ஒண்ணு எடுத்து பார்க்குறப்போ பார்த்தோன்னா, செஸ் காயின் ராஜா ராணி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர்ங்க. செம்ம வெயிட். மேபி யாராச்சும் பிரைஸ் குடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்ளோ வெயிட்டா இருந்துச்சு. அண்ட் அவ்ளோ பெருசாவும் இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு இருந்தோம். ஸோ உங்களுக்கு சைஸ பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவரு இந்த மாரி ஐபேட் ஒண்ணு வாங்கியிருந்தாரு. இது வந்து நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு கேட்டா, டிஸ்ப்ளே டேமேஜ். ஆனா வந்துட்டு ஒர்க் ஆகுதுங்க. அதில கேம் எல்லாமே ஆடிட்டு இருந்தாரு அவரு. ஸோ இத ஆன் பண்ணி பார்த்தாரு. அவரு ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாரு. ஸோ நம்மளுமே வீடியோ எடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம்ல தான் வந்து நம்ம மேடஸ் ப்ரோவ பார்த்தோம். எல்லாருமே வந்துட்டு ஒண்ணா போயிட்டு ஒரு டீய ஒண்ணு போட்டு சரின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சுங்க. அண்ட் வழக்கம் போல அந்த வாட்ச் அண்ணன் கடைக்கிட்ட போயிருந்தோம். இந்த வாரம் ஏதாவது நல்ல கலெக்ஷனா சிக்குதா அப்படின்னு பார்க்குறப்போ, எல்லா டைமும் லக் அடிக்காது தம்பி அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நெறைய வின்டேஜ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ எந்த பிரீமியம் அதாவது ரொம்ப பிரீமியம் காஸ்ட் அதிகமான சாம்சங் அந்த மாரிலாம் எதுவும் கிடைக்கல இந்த வாரம். ஸோ நம்ம தேடி பார்த்துருந்தோம். அவர் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வாங்கப்பா நல்ல கலெக்ஷன் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாரு. ஸோ நம்மளுமே நெக்ஸ்ட் வீக் வரேனே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ஒண்ணா கவர் பண்ணிட்டுருந்தோம். ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். நீங்களே பாருங்க எது எதெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாரி. ஸோ யாராச்சும் வின்டேஜ் வாட்சஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம போய் செக் பண்ணி பாருப்பா அப்டின்னுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் பெயிண்டிங்ஸும் இருந்துச்சு. அந்த பெயிண்டிங்லாம் வந்து ₹1000 சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப வின்டேஜ் கலெக்ஷன்ஸ் மாரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி வித்தியாசமான காம்பஸ் இது வந்து மேக்கப் ஐட்டம் போல சம்திங் ஏதோ அந்த கடையில தான் இருந்துச்சு. அண்ணன் கடையில வந்து இந்த மாரி வித்தியாசமான பொருட்கள் நெறையவே கிடைக்கும். ஸோ நம்ம வாரம் வாரம் போறப்போ இந்த மாரி ஏகப்பட்டது பார்த்துட்டு இருப்போங்க. ஸோ யாராச்சும் வாட்ச் கலெக்ஷன்ஸ் அந்த மாரி வின்டேஜ் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணீங்கன்னா, இங்க வந்து தாராளமா செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அப்படியே அதுக்கு ஏத்த மாரி ஒரு கடை இருக்கும். இங்க பார்த்தோன்னா ஃபுல்லாவே வின்டேஜ் ஐட்டம் தான். அதாவது நம்ம இதுவரைக்கும் லைஃப்ல பார்க்காத வின்டேஜ் ஐட்டம்லாம் அங்க பார்க்க முடியும். லைக் இந்த பிராஸ்லயா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த கோல்ட் காயினா இருக்கட்டும், அந்த மாரி ஏகப்பட்ட ஐட்டங்கள் வந்து தாத்தா கடையில இருக்கும். ஒரு கடை வந்து ரொம்பவே ஃபேமஸ் இங்க. நான் கான்டாக்ட் நம்பரும் பின்னாடி தரேன் வேணா செக் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்ல கடை வச்சிருக்காரு. அண்ட் நல்லாவே ஓடிட்டு இருக்குன்னே சொல்லலாம் கடை.
ஸோ இருக்க கலெக்ஷன்லாம் நீங்களே பாருங்களேன். இந்த மாரி காயின்லாம் நான் சத்தியமா பார்த்ததே கிடையாது பொறந்ததுலேருந்து. என் அப்பா பார்த்துருப்பாருன்னு எனக்கு டவுட் தான். நான் அவர்கிட்டயும் கேட்டேன். "தெரிலப்பா 1, 2 காயின்லாம் தெரிலன்னே" சொல்ட்டாரு. பிகாஸ் அவ்ளோ காயின் கலெக்ஷன் நம்ம கொள்ளு தாத்தா காலத்துலேருந்து இருக்க எல்லா காயின் கலெக்ஷனும் இங்க இருக்கு. நாங்களே பார்த்து ஒரு மாரி ஆச்சரியமாயிட்டோம். "என்னடா இது! இதெல்லாம் எப்படா பார்த்தோம் நம்ப?" அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. அண்ட் அதே கடையில பார்த்தோம்னா, இந்த மாரி நமக்கு புத்தாவோட கலெக்ஷன் இருந்துச்சு. புத்தா ஸ்டாச்சு இது வந்துட்டு பார்த்தோம்னா பிராஸ் தான். ஸோ பார்க்க செம கண்டிஷன்ல இருந்துச்சு. இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெயிட் கணக்குல தாங்க சொல்றாங்க. ஸோ வெயிட்டுக்கு ஏத்த மாரி காஸ்ட் சொல்றாங்க. பீஸ் ரேட்லயும் 1, 2 சொல்றாங்க. ஸோ வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாரி நெறைய ரேரான கலெக்ஷன்ஸுமே இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க எனக்கு செம ஆசையா இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு ஒரு காம்பஸ் ஒண்ணு பார்த்தோம். இதோட கண்டிஷன் செம்மையா இருந்துச்சு. அண்ட் ஒர்க்கிங்கான்னு தெரியாம எடுத்து பார்க்குறப்போ செக் பண்ணி பார்க்கலான்னு தொறந்து பார்த்தோம் அப்படின்னா, இது பக்கா ஒர்க்கிங்க. இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரொம்ப வின்டேஜ் கண்டிஷனு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே ஒரு 100 இயர்ஸ்க்கு மேல இது பழசா இருக்கணும். அண்ட் பார்த்தோன்னா ஸ்டில் ஒர்க்கிங்க. செம்ம கண்டிஷன்ல இருந்துச்சு. ரேட்டுமே அதுக்கேத்த மாரி இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸோ யாருக்காச்சும் இதெல்லாம் வேணும் அப்டின்னா, தாராளமா போய் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு வின்டேஜ் கேமரா பார்த்தோம். இது வந்துட்டு நல்ல கண்டிஷன்லயே இருந்துச்சு. பட் உள்ள மட்டும் இந்த ஃபில்ம்லாம் கொஞ்சம் எரிஞ்சு போன மாரி இருந்ததுனால ஸ்கிப் பண்ணிட்டோம். ரேட்டுமே அந்த அளவுக்கு ஈக்குவலா தான் சொன்னாங்க. அண்ட் வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம் இந்த வாரம். பட் இந்த வாரம் பார்த்தோன்னா, நெறைய ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறப்போ, லைக் நெறைய ப்ராடக்ட்ஸ் மாட்டுச்சு இந்த வாரம். ஏன்னா வந்துட்டு சீரியஸா சொல்றேன். நான் இதுவரைக்கும் பலாசன்ல வாங்குனதுலயே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபையா வாங்கிட்டு வந்தேன் அப்டின்னா, அது இந்த வாரம் தான் சொல்லுவேன். பிகாஸ் அதிகமா செலவும் பண்ணல. அது அதே மாரி புடிச்ச பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேங்க. அண்ட் இந்த மாரி மேக்புக் ஒண்ணு பார்த்தோம். இதோட கண்டிஷன் பார்த்தோன்னா, நல்ல கண்டிஷனான்னு கேட்டா, ஆன் ஆவல அப்டின்ற மாரி சொன்னாங்க. ரேட் 4000 கிட்ட சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி போஷோட ஒரிஜினல் ட்ரில்லிங் பிட் இருந்துச்சு. ஸோ நல்ல ஒர்த்தான ப்ராடக்ட் தான் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு Xbox ஒண்ணு சீல்டு பாக்ஸ் இல்ல ஓப்பன் பாக்ஸ் தான். பட் ஃபுல் பாக்ஸ் பேக்கோட இருந்துச்சு. ரேட் வந்து நமக்கு 5000 பக்கம் சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, அதோ பார்த்தீங்களா சுவிட்சஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சது. அண்ட் ஒரு கேமரா ஒண்ணு பார்த்தோம். இது வந்துட்டு பார்த்தோன்னா, நமக்கு 360 டிகிரி கேமரா. ஸோ வைஃபைல கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அவங்க சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோன்னா, நெறைய வின்டேஜ் கேமராஸ் இருந்துச்சு. ஸோ ஏதாச்சும் நல்ல கேமராவா கிடைக்குதான்னு பார்த்துட்டு இருந்தோம். நம்ம இன்னைக்கு தேவையானது பார்த்தோன்னா, ஒரு 2, 3 வின்டேஜ் கேமரா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் நம்ம லக்குக்கு 1 தான் கிடைச்சது. அதையுமே வாங்கியாச்சு. அண்ட் வேற ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்த்துருக்கப்போ, அந்த அளவுக்கு எதுவும் பெருசா சிக்கலங்க இன்னைக்கு. அண்ட் ஃபைனலி இந்த டிஜேவோட மிக்சர் ஒண்ணு பார்த்தோங்க. இது வந்துட்டு நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சு. ரேட் வந்து நமக்கு 4000 பக்கம் சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் ஷார்ட்ஸா போட்டப்பயே நெறைய பேர் கேட்டிருந்தீங்க இத பத்தி. அத பத்தி எனக்கு அங்க பார்க்குறப்ப வேல்யூ தெரியல. பட் உண்மையாவே இது ஒரு வேல்யூவான ப்ராடக்ட் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்குறப்பயுமே வந்துட்டு ஒரு நல்ல காஸ்ட் தான் போட்டுருந்துச்சு. பட் ஆனா டேமேஜ் கண்டிஷன் தான் எனக்கு தெரிஞ்சு ஆன் ஆவல. பிகாஸ் இது பார்க்க கிளீனா இருக்கு. மேபி உள்ள மதர் போர்டு போயிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த மாரி ஒரு ட்ரில்லர் பார்த்தோம். இது வந்துட்டு பேட்டரியில ஓடக்கூடியது. 1500 சொன்னாங்க. ஸோ நான் ஒர்க்கிங் கண்டிஷன் தான். 2 பேட்டரியோட வச்சிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு கிம்பிள் ஒண்ணு பார்த்தோம். இது வந்துட்டு பார்த்தோம்னா, நமக்கு கேமரா கிம்பிள் தான். நம்ம ஒரு 70 கேஜ் வரைக்கும் இதில ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி அதில மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ இதோட காஸ்ட் வந்து ஒரு 29, 30,000 இருந்துச்சு. பட் இங்க வந்துட்டு நெறைய பீசஸ்ல மிஸ் ஆயிருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு 4000 அரவுண்ட் சொல்லியிருந்தாங்க இத. ஸோ ஓகேவா தான் இருந்துச்சு. அண்ட் ஒரு ஃபயர் ஸ்டிக் ரிமோட் ஒண்ணு பார்த்தோம். இது வந்து நமக்கு 150 சொன்னாங்க. ஸோ இத வாங்கிட்டு வந்தோம். அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா, ட்ரில்லிங் பிட்லாம் கொஞ்சம் கிடைச்சது. அந்த பார்த்தீங்களா, இது வந்து இந்த தரைலாம் உடைப்பாங்க தெரியுமா? ஸோ அந்த மாரி மிஷின் இது. இதெல்லாமே கொஞ்சம் இருந்துச்சுங்க. அது அப்படியே நான் ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணி போடுறேன். என்னென்ன பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. அண்ட் நான் இந்த விண்டேஜ் கேமரா பத்தி பேசி ஆகணும். நாங்க இந்த விண்டேஜ் கேமரா வாங்கலான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இத வந்து 6500 கிட்ட சொன்னாங்க. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன்லயே இருக்குன்ற மாரி சொன்னாங்கங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு அது ஒர்த்தா எனக்கு தெர்ல. ஸோ அதனால வச்சுட்டு அப்படியே வந்தாச்சுங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு இத பார்த்தீங்களா, ரொம்ப வின்டேஜ் டைப்ல இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் தான் இது. இதெல்லாம் அந்த பேய் படத்தில பார்த்த மாரி ஒரு ஃபீலு. அண்ட் அதுக்கப்புறமேட்டு டீத் கிளீன் பண்ற ஒரு இது இருந்துச்சு, மிஷின் இருந்துச்சு. இது மொத்த செட்டாவே இருந்துச்சு ஒர்க்கிங் கண்டிஷன்ல. 3 பீஸ் கிட்ட இருந்துச்சு. ஒண்ணு வந்து ₹1000 சொன்னாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஒரு நிமிஷம் ஒரு மாரி புகை அடிச்ச மாரி இது. நம்ம பார்த்து இது நான் வாங்கிட்டு போனேன். என்னது அது? இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான டிவியில் மட்டும் தான் வேலை ஓ! செய்யும்னாங்க.
அந்த 3D கேமரா 3D படம் போட்டுட்டு நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஆனால் அதில் எந்த டிவியில் போடலாம், என்ன ஃபார்மேட்டில் போடணும், அதெல்லாம்